கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 19:27, மேத்யூ 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமோ, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். இங்கே ஒரு காரியம் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது. பேதுரு ரொம்ப ஒரு ஆனஸ்டாக, ஒரு நேர்மையாக ஒரு கேள்வியை கேட்குறாரு. என்ன, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே. இப்போ பேதுருவோட வார்த்தையை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? அவருடைய உண்மை தெரியுது. அதே சமயத்தில் தவறுதலாக புரிந்து கொண்ட ஒரு காரியத்தை பார்க்கும்போது இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்திய காலத்துக்குரிய பலனை பற்றி சொல்ல போகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பேதுரு என்ன கேள்வி கேட்குறாருன்னா, மற்றவங்க என்ன மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதை கேட்குறாரு. ஏன்னா அங்கே இருந்து எல்லா சீஷர்களுக்கும் அதுதான். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துட்டோம், ஆனால் இவன் இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான, அவனை எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு சொல்கிறாரு. நம்மளால் யாராலையும் மனுஷனால் போக முடியாது, தேவனால் தான் போக முடியுங்கிறாரு. அப்போ நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்துட்டோமே, அப்போ என்ன ஆகும்? ஏன்னா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த நமக்கே இந்த கதினா நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போ இது எதை காட்டுதுன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலையும் அவனுக்கு ஒரு ரீஅஷ்யூரன்ஸ் சொல்லுவாங்கள்ல, அவனுக்கு ஒரு மறு உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்போ பேதுருவுடைய கேள்வி எதை காட்டுதுன்னா, எல்லாரும் அவங்க செய்கிறத சொல்லி நீ நல்லா செய்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலிடேஷன் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஏன்னா இங்கே பேதுரு அவன்ட்டு சொன்னீங்க எனக்கு கூட கிடைக்குமா, அந்த மாதிரி அவர் பேரம் பேசலை. மாறாக அவருக்கு ஒரு தெளிவு வேணும். ஏன்னா அவங்க என்னத்தை விட்டு வந்தாங்க? அவங்களுடைய தொழிலை விட்டுட்டு வந்தாங்க, அவங்களுடைய வேலையை விட்டுட்டு வந்தாங்க, குடும்பத்தை விட்டுட்டு வந்தாங்க, ஒரு பொருளாதார பாதுகாப்பை விட்டுட்டு வந்தாங்க, சமுதாயத்தில் அவங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருந்துச்சு, அதை விட்டுட்டு வந்தாங்க. அப்போ அதனால் அவர் என்ன கேட்குறாரு? இது இவ்வளோ விட்டுட்டு வந்தோமே, அப்போ எங்களுக்கு என்ன? ஏன்னா நீ ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டான், அப்போ அவனுக்கு என்ன என்று கேட்கக்கூடியதாக. இப்போ நீங்கள் மத்தேயு 16வது அதிகாரத்தில் 24 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு சீஷர்களை நோக்கி, ஒருத்தன் என்னை பின்பற்றி வரணும், அவன் தன்னைத்தானே வெறுத்த சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 26வது வசனம் பாருங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோட கூட வருவார், அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். அப்போ ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனாலும் இங்கே பேதுருக்கு என்ன வருது? இங்கே ஒருத்தர் ஐஸ்வர்ய வாலிபன் வந்தான், அவன் விட்டுட்டு போயிட்டான், இப்போ அவனுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு உள்ள பரலோக ராஜ்யத்துக்குள்ள வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், அப்போ எங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹானஸ்டாக, ஒரு நேர்மையாக, உண்மையாக கர்த்தர்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட பேதுரு நிறைய கேள்வி கேட்டார். நிறைய நேரங்களில் ரொம்ப சின்சியராக கேள்வி கேட்டார். அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. இன்றைக்கு அவர் கேள்வி கேட்கல, நமக்கு நிறைய அதுக்கு பதில் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கர்த்தர்கிட்ட நேரடியாக போய் நீங்கள் பேச முடியும். ஏன்னா அவர் நம்மளை காண்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தேவன். ஏன்னா எபிரேயர் 4வது அதிகாரத்தில் 15-16 வசனத்தில் சொல்லும்போது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். அப்போ என்ன? நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்த தேவன். அது மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா தியாகங்களையும் நம்ம சுவிசேஷத்திற்காக, பரலோக ராஜ்யத்திற்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக நம்ம செய்யக்கூடிய அர்ப்பணித்து செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் காண்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாக எதுவுமே இல்லை, அவர் பார்க்காத காரியம் இல்லை. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் எந்த ஒரு சின்ன காரியம் இருந்தாலும் அதை கர்த்தர் காண்கிறார். அப்போ உங்களுடைய கீழ்ப்படிதல் அவருக்கு மிகவும் பிரியமான காரியம். கர்த்தரை பின்பற்றி வருவது உங்களுக்கு ஒரு விலைக்கரையை செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதில் வரக்கூடிய வெகுமானம், அதில் வரக்கூடிய வெகுமதி
நித்திய காலத்திற்கும் இது இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, எப்போ பேதுரு ரொம்ப ஒரு நேர்மையாக கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்டாரோ, அதே போல உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கர்த்தர்கிட்ட கேளுங்க. அது உங்களுக்கும் தேவனுக்குமான ஒரு வெளிப்பாடுல ஒரு ஆழமான இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். அப்போ கர்த்தர் என்னுடைய எல்லா தியாகங்களையும் என்னுடைய எல்லா செயல்களையும் காண்கிறார், அவர் எனக்கு தக்க பலனளிப்பார் என்கிற நம்பிக்கையோடு அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு காரியத்தை முதற்கொண்டு காண்கிற தேவனாய் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவரே உமக்கென்று செய்கிறோம் என்று செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.